ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஸ்பீடு பாய். இது மைண்ட் கிராஃப்ட் ஹார்ட்கோர் பார்ட் 2. போன பார்ட் பார்க்காதவங்க வந்து போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். வாங்க கைஸ், இப்போ வந்து இந்த பார்ட்டில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து வில்லேஜ் தேடி தான் கைஸ் போக போகிறோம். வில்லேஜை போய் கண்டுபிடிக்கணும் கைஸ். ஏன்னா அப்போ தான் நம்மளால் வந்து ஹார்ட்கோரில் வந்து ப்ராக்ரஸ் ஆக முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்கடா தாவி போய் நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு அயன் பார்த்துருந்தேன். அதை தான் மைண்ட் பண்ணி எடுக்கிறேன். ஒன்றுன்னு நினச்சேன், பார்த்தா 2 கிடச்சிக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வில்லேஜ் கண்டுபிடிக்க போகிறோம் கைஸ். அதுக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு போகிறதுனால இங்கேருந்து கிடைக்கக்கூடிய கோல் எல்லாத்தையும் மைண்ட் பண்ணி எடுத்துன்னு போயிடலான்னு நினைக்கிறேன் கைஸ். என்ன நீங்கள் சொல்கிறீங்க? வில்லேஜை போய் எங்கடா பார்க்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நான் இந்த டேரெக்ஷனில், அதாவது ஸ்பான்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வந்தேன் இல்லையா. இப்போ ஸ்பான் ஏரியாவுக்கு போயிட்டு ஸ்பான் ஏரியாவிலேருந்து அதுக்கு ஆப்போசிட் சைடு, அதாவது நம்ம வந்ததுக்கு நியர் ஆப்போசிட் சைடு போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுருக்கேன் கைஸ். இங்கே பார்த்தீங்களா ஒரு உல்ஃபு, அதுவும் குட்டி உல்ஃபு. அப்புறம் இப்படி தாவி போகும்போது தான் என் மண்டையில் வந்து ஒரு நாணோதயம் வந்துச்சு. நம்ம ஏன் போகிறதுக்கு முன்னாடி ஜங்கிளுக்கு போய் ஜங்கிளில் இருக்கிற மெட்டீரியல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி போகக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா அப்புறம் நான் போயிட்டேன்னா திருப்பி எப்போ வருவேன்னு தெரியாது, இதெல்லாம் வருவேனானே தெரியாது, வில்லேஜ் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு போய் ஜங்கிளில் இருந்து தேவையான பொருட்களை கலெக்ட் பண்ணிக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை, பேம்பு தான். ஏன்னா நம்மளுக்கு பேம்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேம்பு வந்து நல்ல ஒரு ஃபியூலாக யூஸ் ஆகும் கைஸ். ஏன்னா அது வந்து சீக்கிரமாக வளருமா, அதை நம்ம பேம்பு ஃபார்ம்லாம் கட்டினோன்னா ஈஸியாக நம்ம வந்து ஃபியூலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து அந்த வுட்டோடைய சாப்ளிங் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கேதர் பண்ணின்னு வந்துடுறது தான் முக்கியமாக. இன்னொரு விஷயம் அது என்னென்னா, பம்கின் எத்தனை வரத்துக்கு தான் போகிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டைரக்ஷனில் போய் அந்த இதை பாருங்கள், ஜங்கிள் வந்து விட்டது. கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற இந்த மரத்தை தான் கைஸ் போட்டு தள்ள போகிறேன். இருங்க, இந்த மரத்தில் அதுவும் இல்லாத கொக்கோ பீன் அதுவும் இருக்குது. இதோட சேர்த்து மொத்தமாக போட்டு தள்ளி சாப்ளிங்கை கலெக்ட் பண்ணின்னு போகலாம் கைஸ். ஓகே, இருங்க, சாப்ளிங்கை காணோம். அடி ஒரே ஒரு சாப்ளிங்கை வச்சுட்டாங்களா? ஓகே கைஸ், நான் வந்து இந்த இடத்துலேருந்து சாப்ளிங், அதுக்கப்புறமேட்டுக்கா மெலன் ப்ளஸ் பேம்பு இதெல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். அதெல்லாம் கலெக்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே நைட் ஆயிடுச்சு கைஸ். அப்படியே அதனால் பெட்டை போட்டு ஸ்லீப்பிங் த்ரூ திஸ் நைட் அப்படின்ட்டு நைட்டை ஸ்கிப் பண்ணிட்டேன் கைஸ். இது நம்மளுடைய ஹார்ட்கோரோடைய டே 2, 2வது நாள் ஹார்ட்கோர் கைஸ். வாங்க போவோம். பாருங்கள், பேரட்லாம் இருக்குது. இதெல்லாம் இப்போதைக்கு எதுவும் பண்ணுற மாதிரி இல்லை. அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு கொக்கோ பீன்ஸ், இதையும் எடுத்துன்னு போயிடுவோம். கொக்கோ பீன்ஸா சாக்லேட்டா ஏதோ ஒன்று, ஆனால் அதை வச்சு குக்கி செய்ய முடியும் கைஸ். அதனால் இது எடுத்துக்கின்னு இப்போ நேராக நான் எங்கே போக போகிறேன்னா, ஸ்பானுக்கு தான் போக போகிறேன். அதுக்கு முன்னாடி கையில் கிடைக்கிற எல்லா பொருளையும் அள்ளி தூக்கி போட்டுன்னு போயினே இருக்கிறது தான். வாங்க, இதுக்கப்புறம் நான் எதையும் ஸ்கிப் பண்ண மாட்டேன். ஏன்னா என்ன பண்ணுறனோ அதை அப்படியே ஹார்ட்கோரில் வந்து காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து முடிவு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் பெருசாக ஒன்று ஸ்கிப் ஆகாது. ஓகே கைஸ், அப்புறம் சொல்லுங்கள், யாரெல்லாம் நைட்டு 12 மணி வரைக்கும் மூச்சிருந்து நியூ இயர் செலப்ரேஷன் பண்ணிங்க சொல்லுங்கள் கைஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான்லாம் நைட்டு 12 மணி வரைக்கும் ஃபோன் பார்த்துனே உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் நைட்டு 12 மணி ஆனதும் நியூ இயர் வந்து செலிப்ரேட் பண்ணேன். என்ன பண்ணேன்னா, ஒரே ஒரு சாக்லேட் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான இந்த பம்கினி சேர்த்து மைண்ட் பண்ணி எடுத்துன்னு போயிடலாம். அப்புறம் மறக்காமல் சொல்லுங்க கைஸ், யார் என்னென்ன பண்ணீங்கன்றத நான் வந்து கமெண்டில் பார்ப்பேன். ஓகே, அப்புறம் இந்த நியூ இயருக்கு வந்து ஏதாவது இந்த பிளட்ஸ்லாம் எடுப்பாங்களாமே, அந்த மாதிரி நீங்கள் எதனா எடுத்தீங்களா அப்படின்றத என்னன்றது சொல்லுங்கள். நான்லாம் எதுவும் பண்ணல கைஸ், எப்பயும் போல தான் போன்ட்டு நான் எதுவும் பண்ணலை. பார்ப்போம் எப்படி போகுது இந்த நியூ இயர் அப்படின்றத. ஓகே,
உங்களுக்கு எதனா எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதா அப்படின்றதையும் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் யார் யாருக்கு என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன் இந்த நியூ இயரில் இருக்குது, இந்த இயரில் என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ நம்ம எங்கே பண்ண போகிறோன்னா வில்லேஜ் தான் தேடி கண்டுபிடிக்க போகிறோம். அந்த வில்லேஜர் என்ன மாதிரி வில்லேஜராக இருப்பான்னு எனக்கு தெரியல, பார்த்தா தான் தெரியும். வாங்க, ஒரு என்ன மாதிரி வில்லேஜராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஸ்னோ போயம் வில்லேஜ். ஏன்னா நம்ம ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்னோ போயம் இருந்துச்சு, அதனால தான் நான் இந்த பக்கம் வந்துட்டேன். ஸ்னோவை பார்த்தோம் அடுத்த செகண்டு. ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்து இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸ்னோவை பார்த்த அடுத்த செகண்ட் நான் இந்த பக்கம் திரும்பி ஓடியாந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா திருப்பி அந்த பக்கம் போகிறேன். ஏன்னா அங்கே வந்து ஜங்கிள் ஆகிதுக்கா, அதனால் டேரெக்டாக அந்த பக்கம் போவோம் அப்படின்ட்டு போகிறேன். மோஸ்ட் ஆஃப் ஜங்கிளுக்கு பக்கத்தில் எங்கேயும் வில்லேஜ் வராது, அதான் சரி இந்த பக்கம் வேறு எங்கன்னா ப்ளைன்ஸ் இருக்கா அப்படின்னு தேடி போய் கொண்டிருக்கிறேன். ஸோ பார்ப்போம் கைஸ் எந்த மாதிரி வில்லேஜர் வரான் அப்படின்ட்டு. போவோம் வாங்க. இருங்க, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேன் கூடி இருக்கிறது, அப்புறம் ஒரு பூவும் அழகாக இருக்கு. இந்த பூவை உடச்சதுக்கு தான் ஒரு 2-3 போதும் இதுவே. அது ஏதோ ஒன்றது இது கைஸ். அந்த டேட்டை பார்த்துட்டு நான் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சேன்னு பார்த்தேன். அங்கே பாருங்கள், ஸ்பான் வந்து விட்டது, லாவா ஊற்றுகிறது. நம்ம இந்த ஹார்ட் கோரே ஒரு ஃபயரில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் கைஸ். அங்கே பாருங்கள், லாவாவை பார்த்தேன், பின்னாடி ஸ்னோவை பார்த்தேன், அந்த மாதிரி அப்படி ஒரு இடத்துல ஸ்பானாகி வந்திருக்கேன். இருங்க, நம்ம எந்த டைரெக்ஷனில் போவோம்? இந்த பக்கம் இருங்க, இந்த பக்கமே போவோம். ஏன்னா அந்த பக்கம் ரொம்ப மைனஸ் ஆகிற மாதிரி இது. இல்லை, இந்த பக்கம் மைனஸ் ஆகுது. மைனஸாக இருக்கிற பக்கம் ஸ்னோ பயம் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இந்த பக்கமே போய் பார்ப்போம் கைஸ். இந்த ஆற்று ஓரத்துலேயே போய் பார்ப்போம். போயிட்டு நம்ம இங்கே எங்கன்னா ப்ளைன்ஸ் கிடச்சா அந்த ப்ளைன்ஸில் ஏறி அந்த ப்ளைன்ஸ்லேருந்து தொலைவ ஆரம்பிக்கத்தான். எவ்வளோ தூரம் போனால் வில்லேஜ் வேறு கிடைக்கும் தெரில. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்னோ பயம் பக்கத்தில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஸ்னோ பயம் ஸ்டார்ட் ஆகிற பிளேஸ். இந்த இடத்துலலாம் வில்லேஜ் இருக்க வாய்ப்பில்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் ஆனால் இருந்தால் சந்தோஷம். அப்புறம் கைஸ், பேக்ரவுண்டில் எதுனா நாய்ஸ் இருந்தால் மன்னித்து கொள்ளவும். நாய்ஸ் நான் முடிஞ்ச அளவுக்கு ரெடியூஸ் பண்ண தான் பார்க்குறேன். நான் யூஸ் பண்ணுறது ஒரு ப்ளூடூத் ஹெட்செட், அதுவும் இல்லாமல் எனக்கு இங்கே கிடைக்கிறதெல்லாம் எப்படி சொல்கிறது, அது எப்படியோ ஒன்று ஒரு இடத்துல உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் பார்த்துங்க. அதுக்கப்புறம் நான் வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது தான் இப்போ ஒன்று நோட் பண்ணேன். அதை நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்களா? நானும் இப்போ தான் பார்த்தேன். அது போகிற ஸ்பீடில் தெரில, பட் அதை பார்த்துருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லின்னு இருக்கும்போதே வில்லேஜை பார்த்துட்டேன். பார்த்தீங்களா கைஸ், வில்லேஜ். அதுவும் இங்கே பாருங்கள், ஸ்னோ பயம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடம். இங்கேயே வில்லேஜ் இருக்குது. என்னடா அது கைஸ், அங்கே பாருங்கள், மேலே ஏதோ பாம்பு தலை மாதிரி இது. என்னடா டைனோசரு வாய் அடே கைஸ். இங்கே பாருங்க கைஸ், ஏதோ பெரிய ரேவன் மாதிரி இருக்கிறது. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா 2-3 ஸ்கெலட்டன். நல்ல வேலை, மேலேருந்து ரொம்ப ஹைட்லேருந்து வீழ, அது வரைக்கும் சந்தோஷம். இருங்க, பட்டுன்னு மேலே ஏறிடுவோம். ஏன் வேணா எங்கே இருந்தால் வந்துட போகிறேன், இது வேறு கேவாகுது. ஓகே கைஸ், இப்போ வாங்க நம்ம அந்த வில்லேஜுக்கு போவோம். அந்த வில்லேஜில் போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து அந்த வில்லேஜில் இருக்கிறதெல்லாம் சுருட்டின்னு நம்ம வாண்ட்டு கிளம்புவோம். அப்புறம் அதாவது இப்போ நம்ம ஒன்று சொல்லிட்டு இருந்தேனே வில்லேஜை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும். அதாவது வீடியோவில் வந்து ஒரு விஷயத்தை நான் வந்து சடனாக கிராஸ் பண்ணும்போது தான் கவனித்தேன். ஆனால் எனக்கு கேம் விளாடும் போது கவனிக்கல. இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டில் அது எனக்கு தெரியுது. அது என்னன்றத நீங்களே கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது நான் வில்லேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி, பேசுறதுக்கு முன்னாடி கிராஸ் பண்ணி வரும்போது என் கண்ணுக்கு ஏதோ தெரிந்த மாதிரி இருக்குது. இருங்க, இந்த வீட்டில் ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டு தான். அங்கே பாருங்கள், ஆப்போசிட்டில் வந்து டபுள் டோர் வீடு. அது என்னது எனக்கு தெரிஞ்சு ஒன்று ஸ்மோக்கராக இருக்கும், அப்படி இல்லைன்னா பிளாஸ்ட் ஃபர்னஸாக இருக்கும். இருங்க, சொல்லலை, பிளாஸ்ட் ஃபர்னஸ் பார்த்தீங்களா? அப்படியோ. அப்புறம் இந்த பக்கம் பெருசாக லூட் இருக்கிற மாதிரி எந்த வீடும் காணும் கைஸ். பரவாயில்ல, வில்லேஜ் இருக்கிறான்ல, அது வரைக்கும் போதும். வில்லேஜ் இருக்கிறான் கைஸ், அதே போதும். அதுக்கு முன்னாடி எனக்கு வேறு பசிக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ஸ்மோக்கரை இப்படி கீழே வைத்து பிறகு இதை தூக்கி இதில் போட்டு இது பண்ணால் நடா பச்சை கலரில் போகுது. உள்ள வேக போட்டு வச்சுக்கிறேன், ஒன்று எடுத்துப்போம் கைஸ். அதுக்குள்ளே அவனும் இதை ஜாப் எடுத்துட்டான். அங்கே பாருங்கள், ஒரு மாங்காய் மாடையன் ஜாப் எடுத்து ஜாபை வேணான்னு குவிட் பண்ணிட்டான். சரி,
அவன் வேணான்ட்டான். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இதை உடச்சி எடுத்துன்னு நம்மளே போயிடுவோம். ஓகே வாங்க. இப்போ வந்து இந்த வில்லேஜை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லூட் அடிக்க போகிறோம். வீடு இந்த வீடு. இந்த வீட்டில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. அடுத்த வீடு இந்த லெதர் வீடு. இது உள்ள கண்டிப்பாக லூட் இருக்கும். சொல்லலை. 2 லெதர் இருக்குது, ஒரு 3 ப்ரெட் இருக்குது, அவ்வளோதான். இது வச்சு நானடா பண்ணுறது கைஸ். இது ஏதோ டிஃப்ரெண்ட்டான வீடு ஆகுது. என்னடா உள்ள டிசைன்லாம் போட்டு வச்சுக்கிறீங்க? ஓ இது ஐயோ இது என்னது இது அந்த வீடு கைஸ். அந்த வீடுனா என்ன வீடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அவன் என்னது ஐயோ பேர் வேற வந்து போச்சு கைஸ். அவன் பேர் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், ஃபிஷர்மேன் வீடு. இங்கே பாருங்கள், சாலமேண்டர் ஃபிஷ்ஷெல்லாம் வளர்க்குறான். அது 3 கீது. ஆஹா, இந்த பக்கம் உள்ள வந்தால் பேரல் இருக்கும், ஆனால் பேரலில் ஒன்றும் இருக்காது. பார்த்தீங்களா, உள்ளே எதுவும் செடியெலாம் நெட்டு வச்சுட்டிக்குது. இது வந்து லூமனா ஏதோ ஒன்று வரும், அது என்னன்னு தெரில. துவைக்கிறான் பாருங்கள் பக்கத்தில். அவன் வீடு தான் அது. அவன் வீடுனா அவன் வீடு இல்லை, அவன் ஒர்க் பண்ணுற இடம். ஓகே, பெருசாக இந்த வில்லேஜில் எதுவும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் ஒரு சில லூட்லாம் நல்ல லூட்டை இருக்கிறது. இந்த ஆப்பிளு இந்த ப்ரெட்டு உனக்கு நல்ல லூட்டாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ பரவாயில்ல கைஸ். ஹார்ட்கோரில் இந்த மாதிரி ஒரு லூட்லாம் கிடைக்கிறதுலாம் கொஞ்சம் நல்ல விஷயந்தான். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மெட்டல் மண்டினை வச்சு சாவடிக்க போகிறேன். இதுக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரிக்கு சொல்லித்தரேன் கைஸ். இருங்க, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 பள்ளத்தை தோண்டிக்கணும். 2 பள்ளம் தோண்டி உள்ளே இறங்கிட்டு இதோ இப்படி அடிச்சுட்டு உக்காந்துக்கினே இவனை மாட்டினேன் நக்குன்னு போட்டு அடின்னு அடித்து அயனை மாட்டி ஏற்றலாம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இது. எக்காரணத்தை கொண்டும் ஜம்ப் பட்டனில் கையே வைக்கக்கூடாது. கை வச்சிங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் கை மாறிடுவீங்க கைஸ். பார்த்தீங்களா, 5 அயன் குத்துக்கிறான். வாவ், பரவாயில்ல கைஸ். 5 அயனு பாருங்கள். அயன்குளம் அயன்குளமே 5 அயனு குத்துக்கிறடா நீ. நல்லாடுறா போடா. ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த அயனை எடுத்த கையோடு நான் பண்ண போகிறேன்னா, இந்த வில்லேஜை விட்டு ஒரு 100 பிளாக்ஸ் இல்லைன்னா இந்த வில்லேஜ் ரெண்டர் ஆகாத அளவுக்கு டிஸ்டன்ஸ் போயிட்டு ஒரு நல்ல இடமா பார்க்க போகிறேன் பேஸுக்கு. ஸோ வாங்க போவோம். அந்தாண்ட பக்கம் இருங்க ஒரு நிமிஷம். இந்த பக்கம் போகுமா இல்லை அந்த பக்கம் போகுமா? அந்த பக்கம் ஏதோ போகுது பயம் மாதிரி. இப்போ வேறு எந்த பக்கம் பார்த்துன்னு தெரியலையே எனக்கு வேறு. இருங்க கைஸ், நம்ம வந்து வில்லேஜரை கூட்டின்னு வரத்துக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம பேசிக்கு திருப்பி வில்லேஜரை கூட்டின்னு வர மாதிரியே இருந்துச்சுன்னா அதனால தான் பார்க்கணும். ஓகே கைஸ், நான் வந்து இப்போ இந்த சைடு போக போகிறேன் கைஸ். இந்த டேரெக்ஷனில் போயிட்டு எங்கே ஒரு நல்ல இடம் கிடைக்குதோ அங்கேயே பார்த்து நம்ம பேஸை வந்து செட் பண்ணுறது தான். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் எபிசோடில் பேசணும் மணி ஒன்றுத்தை வச்சேன் இல்லையா, அதை தூக்கி இங்கே வச்சுட்டு அதுக்கு அடுத்த வீடியோவில் தான் வீடு கட்ட போகிறேன் கைஸ். இந்த இடமே பாருங்க கைஸ், நல்லா ப்ளைனாக இருக்குது. ஆமாம் தானே, ப்ளைனாக இருக்குது. ஆனால் என்ன, வில்லேஜ் ரெண்டராவது பக்கத்துலேயே தெரியுது. இங்கே ஏதோ பெரிய குழி மாதிரி இருக்குது கைஸ். வாங்க, அது பக்கத்தில் போக வேணாம். இப்போ வேறு நைட்டாக வர மாதிரி இருக்குது. ஆஹா, என்னடா ஆழ்ந்த பள்ளத்தாக்கா இருக்குது. இறா அந்த பக்கம் போகிறேன். ஓகே கைஸ், அருமை. நம்ம வாங்க ஃபஸ்ட்டு இந்த நைட்டை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவோம். ஸ்கிப்பு, ஏன்னா திடீர்னு எங்கே இருந்தனா ஸ்கெலட்டனு ஜாம்பி க்ரீப்பர் அந்த மாதிரிலாம் வந்தானா வருது. ஸோ ஸ்லீப்பிங் த்ரூ திஸ் நைட் அண்ட் ஸ்கிப் திஸ் நைட். 3வது நாள் வெற்றிகரமாக வந்து விட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இன்னும் கொஞ்சம் உட்டை வந்து இது பிளாங்க்ஸாக மாற்றிக்கிறேன். ஏன்னா உட்டு போட்டு போகலாமான்னு யோசிக்கிறேன். ஆனால் நான் உட்டு போட்டு போக மாட்டேன். அதுக்கு பதிலாக எம்எல்ஜி பண்ணுறேன். பார்த்தீங்களா, அங்கேருந்து தாவிட்டேன். யாருன்னு நினச்சிங்க? பெட்வார்லாம் விளையாடிக்கிறேன்டா நான் கைஸ். நீங்கள் யாராவது பெட்வார் விளாட்றவங்க இருக்கிறீங்களா? இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். யார் யார் பெட்வார்ஸ்லாம் விளாடுவீங்க அப்படின்றத நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச வில்லேஜ் வந்து ரெண்டர் ஆகாது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல இடமா பார்ப்போம் வாங்க. இங்கேயே ஒரு நல்ல ஒரு சமமான இடமா இருந்தால் நல்லாயிருக்கும். அங்கே இருந்துச்சு, ஆனால் இங்கே இல்லை கைஸ். இந்த இடம் வந்து
அது ஏதோ ரண்டர்லாம் ஆகுது. நான் இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா இந்த தண்ணியில் பேஸை கட்டலான்னு இருக்கேன் கைஸ். என்ன நீங்கள் சொல்கிறீங்க? நான் இந்த வாட்டர்லேயே பேஸை கட்ட போகிறேன் கைஸ். அவ்வளோதான், நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த வாட்டர்லேயே நம்ம பேஸை கட்டுறது தான். ஓகே. அதுக்கு முன்னாடி அங்கே ஏதோ கீழே ஏதோ ரண்டர் ஆகிற மாதிரியா, அது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தெரிகிறது. அது என்னதுன்னு தெரில. இருங்க, நம்ம இதை தூக்கி போட்டு இது கல் எடுத்து ஸ்டோனு இதையும் மைண்ட் பண்ணிவிடுவோம். இப்போ என்னென்னா நம்மளுடைய இந்த பொருள் எல்லாத்தையும் இங்கே தான் அரேஞ்ச் பண்ணோம். இருங்க, 1 2 ஓகே. இப்போ எந்தங்க பெட்டு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ அங்கே இந்த மாதிரி எல்லா பொருளையும் வைக்கணும். அதுக்கு முன்னாடி செஸ்ட்டை தூக்கி கீழே வச்சு செஸ்ட்டில் எல்லா பொருளையும் உள்ளே தள்ளிடுவோம். டக்குன்னு குயிக்கு மூக்கித்து நல்லா இருக்கு கைஸ். அப்புறம் ஒரு சிலர் இதை பார்த்துட்டு கேட்கலாம், ப்ரோ குயிக் மூவ் பேக் எனக்கு வேணும் அப்படின்ட்டு. நீங்கள் குயிக் மூவ் பேக்குன்னு போட்டிங்கனாலே வரும் கைஸ். எங்கே போடுறது, கூகுள்லேயோ இல்லை குரோம்லேயோ ஏதோ ஒரு இடத்துல மைன்கிராஃப்ட் குயிக் மூவ் டெக்ஸ்சர் பேக் ரிசோர்ஸ் பேக் ஏதோ ஒன்று போடுங்க, வந்துடும். இப்போ என்ன பண்ண போனால் ரெண்டர் டிஸ்டன்ஸை அதிகமாக வைத்து பார்க்க போகிறேன். ஏன்னா ஆப்போசிட்டில் எதுனா இதோட இன்னும் கொஞ்சம் நல்ல இடமா இருக்குதா அப்படின்ட்டு பார்த்தா என்ன தெரிகிறது, லாக் ஆகுகிறது, முன்னாடி ஜென்ரேட் ஆகுகிறது. பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி ஆகலை. ஆனால் கைஸ் அங்கே பாருங்கள், சின்னதாக ஏதோ தீவு மாதிரி இருக்குது. ஆனால் வேணாம், இருக்கிற இடமே போதும். ஸோ இந்த இடத்துலையே நான் இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ ரெண்டர் டிஸ்டன்ஸையும் குறைச்சிக்கினேன். ஓகே கைஸ், ஸோ வீடு நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், இந்த வாட்டர்லேயே நான் கட்டட்டா என்ன அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் கைஸ். இந்த இடத்த எல்லாத்தையும் சரி பண்ணி சமமாக்கி இங்கேயே கட்டலாமா, இல்லை அங்கே ஃபஸ்ட்டு வரும்போது கொஞ்சம் ப்ளைனாக இருந்துச்சு, அந்த மாதிரி அந்த ப்ளைன் வில்லேஜ் பக்கத்துலேயே போய் வீட்டு பேஸெல்லாம் கட்டிக்கிட்டா என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள் கைஸ். அதை வச்சு தான் நான் நெக்ஸ்ட் எபிசோடில் பேஸை கட்டலான்னு இருக்கேன். ஸோ மறக்காமல் சொல்லுங்கள், இந்த தண்ணியில் கட்டலாமா இல்லை அந்த ப்ளைனான ஏரியாவில் கட்டலாமான்ட்டு. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவெலாம் கொஞ்சம் டார்ச்சப் பண்ணிப்போம். நான் திடீர்னு மாபி கீபி ஸ்பான் ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம ஹார்ட் கோர் போயிடும். என்னென்ன பண்ண வேண்டியதாக இது பாருங்கள் ஹார்ட் கோரில். சரி ஓகே கைஸ், நான் அந்த ஏரியாவில் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கையில் இருக்கிற டார்ச்செல்லாம் வச்சிடுறேன். வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா உங்களை பார்க்குறேன். ஓகே, கையில் இருக்கிற எல்லாத்தையும் வச்சு முச்சாச்சு. ஸோ கைஸ், உங்களை இதோட அடுத்த பாட்டில் பார்க்குறேன். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.